ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தம்பிங்க 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணனுக்கு காவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோழன், பல்லவன், பாண்டியன் இவங்க 3 பேரும் அன்னைக்கு மாதிரியே அண்ணன் எங்கேயாச்சும் எழுந்திரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் நேரம் முழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்புறம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர், அதாவது நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டா நீ முழிச்சிட்டு இருப்பியா தூங்கிட்டு இருப்பியான்னு தெரியாது, அந்த கேப்பில் அண்ணன் போனாலே போயிடும், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாருமே சேர்ந்தே முழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்லவன் இது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நீ மட்டும் வேணா எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் முழிச்சிரு, அதுக்கப்புறம் நீ படுத்து தூங்கிக்கோ, நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரனுக்காக வந்து காவல் காத்துட்ருக்காங்க. அப்போது போர் அடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுறது, அப்புறம் ஏதாச்சும் விளையாடுறது, அப்படி சத்தமே இல்லாமல் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ணன் வந்துட்டு திரும்பவும் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது, ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி போனதுக்கு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேடாத இடம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு அண்ணன் இப்படியெல்லாம் சிரிச்சு பேசுறதுக்கு காரணம் என்னென்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் வந்து தூங்கி, அதாவது இப்படி இப்படின்னு புரண்டிட்டு காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-5:30 மணிக்கு அந்த மாதிரி முழிக்கிறாரு. அப்போது அதாவது எப்பயுமே அவர் வழக்கம் போல் சீக்கிரமாக எழுவார், அந்த டைமுக்கு வந்து அப்போ வந்து முழிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் தம்பிங்க எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதாவது பல்லவன் உட்காந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சோழனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்க கலக்கத்திலே வந்து பேசிக்கிட்டு, பாண்டிய அண்ணன் எங்கே போயிருக்காதில்ல அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூக்க கலக்கத்திலே உட்காந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. லொடன்னு, அதாவது அவங்களே மீறி கண் வந்து சொக்கிக்கிட்டு போகுது, அப்பயும் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு துண்டு எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் காலோட வந்து இவங்களோட தம்பிங்களோட காலோட சேர்த்து கட்டி வச்சுருக்காங்க. சோழனும் பாண்டியனும் காலை நீட்டிக்கிட்டு அவங்க 2 பேரோட காலோட கட்டி சேரனோட காலையும் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதான் காலை கட்டியிருக்கல, எங்கேயோ ஆனால் போயிருக்காதரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து தூக்க காலத்தில் அப்போது சேரன் காலையில் எந்திரிச்சு முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்த உடனே என்ன இவங்க எல்லாரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ நைட்டு முழுக்க இவங்க படுத்துக்கிட்டு தூங்க இல்லையா, உட்காந்துக்கிட்டு தான் தூங்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்திரிச்சு போயிட்டு காஃபி போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது காலில் வந்து துணி கட்டிக்கிட்ட பார்க்குறாரு சேரன். பார்த்த உடனே தம்பிக்கு காலையும் கட்டியிருக்கு. அப்போது இவங்க நைட்டு ஃபுல்லுக்கு தூங்கவே இல்லையா, இப்படி எனக்காக நைட்டு ஃபுல்லுக்கு உட்காந்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு டே சோளா, டே பாண்டி, பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்புறாங்க. அப்போது அண்ணா எங்கேயும் போயிடாதானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து தூக்கத்திலே விளையாடுறாரு. டே பல்லவா, இங்கே தாண்டா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உட்காந்த இடத்துலேயே வந்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் அது வந்து நான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா நான் தான் வந்து எதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க படுத்து தூங்குங்கடான்னு உங்ககிட்ட தெளிவாக தானே சொன்னேன், அதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே இப்படி நைட்டெல்லாம் எனக்காக கண் விழிச்சு காவல் காத்துட்டு இருந்தீங்களா, நான் தான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன்ல, என்னடா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, நைட்டெல்லாம் தூங்காமல் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் கெட்டு போகிறது இல்லாமல் இந்த பையனையும் வேறு சேர்த்து கெட்டு வச்சுருக்கீங்க, இந்த பையன் காலேஜ் போய் எப்படி இன்னைக்கெல்லாம் தூங்காமல் இருப்பானாம அப்படின்ற மாதிரி சேரன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் அது ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சேஃப்டிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. என்னடா சேஃப்டிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நிலாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளேருந்து கண் விழிச்சு வந்துடுறாங்க. ஸோ வந்து 6 o'clock 6 மணி அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ நிலாவுமே வந்து என்னண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்கே பாருப்பா, இவனுங்களை 3 பேரும் நைட்டெல்லாம் தூங்காமல் நான் எங்கேயாச்சும் போயிடுவோம் அப்படின்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கானுங்க, பத்தாததுக்கு இங்கே பாருப்பா எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் துணி கட்டி வச்சுருக்கிறத பார்த்து சொல்கிறாங்க. அப்போது நிலா அதை பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க. என்னப்பா நிலா நீ அமைதியாகவே இருக்க, இவனுங்களை எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு. இல்லைன்னா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நின்னா தயங்கவும். அப்போது இதெல்லாம் உன் வேலையாப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. திருன்னு முழிக்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு, இவனுங்களும் அதே மாதிரி முழிக்கிறானுங்க. அப்போது எல்லாருமா சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு, நான் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் நைட்டெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி வந்து இருந்தீங்க காவல் காத்துக்கிட்டு, ஏப்பா நிலா நீ கூட என்னை நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களா அப்போவே நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டோம், திரும்பவும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தானே
வேற எதுவும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா சொல்கிறாங்க. ஏப்பா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா, அதுக்காக எனக்காக மெனக்கெட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்ந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. எங்கே பாருங்கடா, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு அன்றைக்கே நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் எப்பயுமே போக மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நிச்சயம் நின்று போனது, அந்த பொண்ணை பார்த்தது, இதெல்லாமே ஒரு கனவா நினச்சி நான் நேத்தே மறந்துட்டேன். இதில் எனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லை. நீங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள், சரியா? இதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன், அதாவது நான் ஃபீல் பண்ணி வருத்தப்படுவேன், எங்கேயாச்சும் போயிடுவேன், இப்படியெல்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. அது மட்டும் கிடையாது, அதாவது உங்களுக்காக நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் யாருமே நினச்சிட வேண்டாம். நான் உண்மையிலே வந்துட்டு சந்தோஷமாக தான்ப்பா இருக்கானிலா. நான் வந்து நடிக்கிறேன், உங்கள் எல்லாருக்காகவும் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு தான் இப்படி வந்து நைட்டெல்லாம் எனக்காக காவல் காத்துட்டு இருந்திருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு, சரிடா எல்லாரும் எழுந்திரிச்சு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து தூங்கி தூங்கி விழுறாரு. அப்புறம் வந்துட்டு இவர் வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் நல்லா தூங்கிட்டேன், நீயும் உள்ளே படுத்துட்ட, இவங்கெல்லாம் நைட்டெல்லாம் எனக்கு காவலில் இருந்தாங்கல்ல, அதான் தூக்கம் வரும், விடுப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும், டைம் இருக்குல்ல, இப்போ தான் 6:30 மணி ஆகுது, பல்லவனுக்கு எப்படியும் 8 மணிக்கு மேலே தானே காலேஜ், பொறுமையாக எழுந்தால் போதும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் பாண்டியும் சோழனும் அவங்க எப்போ வேணாலும் கடைக்கு போயிருப்பாங்க, விடுப்பா கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரிண்ணே நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். ஆனால் தம்பிகளுக்காக யோசிக்கிறீங்க, நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நானுமே உள்ள சரியாக தூங்காமல் தானே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து சொல்கிறாங்க. ஏன்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிலா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வெளியில் வந்துட்டு சீப் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 3 பேரும் வழியில் படுத்துட்டு இருக்காங்க. நிலாவுக்கு எட்ட கூட இல்லை. அப்போ சேரன் வந்து பார்த்துட்டு என்னப்பா சீப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது அங்கே ஃப்ரிட்ஜு கிட்ட வந்து தூரமாக நின்றுக்கிட்டு நிலா வந்து தலைவாரிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இவங்க 3 பேரும் தூங்குறத வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம சோழன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அழகை வந்து நிலா வந்து ரசிக்கிறாங்க. எப்படி தூங்குறத பாரு, பண்ணுறதெல்லாம் கேடு வேலை, ஆனால் இப்போ என்னமே தெரியாத பப்பா மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சோழனை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து சேரன் வந்து நோட் பண்ணுறாரு. பார்த்துட்டு சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிச்சன்லேயே சமைச்சிக்கிட்டு இந்த சைடு வராமே இருந்துடுறாரு. எப்படியோ நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோழனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்ல. உண்மையிலே லவ் பண்ணுறது எந்த ஒரு சந்தோஷம், நம்ம பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்றது இப்போ தான் நமக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து யோசிக்கிறாரு. அதாவது சந்தா வந்து சேரன் மேலே ஆசைப்படுறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுலேருந்து இதுதான் காதலா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு அவங்களோட மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை வச்சு வந்து உதாரணத்துக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு நம்ம சேரன் வந்துட்டு. அப்போ சோழன் நிலாவை எந்த அளவுக்கு வந்து மனசுக்குள்ளே விரும்பிட்டுருக்கான், நிலா தான் வந்து சூழ்நிலை காரணமாக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரனும் மனசுல நினச்சிட்ருக்காங்க. அப்போது நிலாவே அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேரனை அதாவது சோழனை பார்த்து ரொம்ப ரசிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி அப்படியும் புரண்டு படுத்துட்டு நம்ம பாண்டியன் வந்து கண் விழிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்போது நிலா வந்து சோழனை பார்த்த உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ எந்திரிச்சு போடுறதா, அவங்களுடைய மூடை வந்து டிஸ்டர்ப் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்ருக்காரு. நிலா வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு, அது மட்டும் கிடையாது, நிலா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க சோழனை. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அது வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எண்ணி பார்த்துட்டு சேரன் கிச்சனில் இருக்காரு, அவங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்கள மட்டும் எடுத்தது இல்லாமல் எல்லோரும் சேர்த்தே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ திடீர்னு பாண்டி வந்து பார்த்தேன் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெட்ஷீட் இழுத்து மேலே மூடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிலா மட்டும் கிளம்பிடுறாங்க. அவர் திரும்பிட்டார், எந்திரிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிடுறாங்க. அப்போது பாண்டி எந்திரிச்சு உட்காந்து சோழனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துடுறாரு. அப்புறம்
அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, "டே பாண்டி எந்திரிச்சிட்டியா? வா" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா ஒரு காஃபி கிடைக்குமா?" அப்படின்னு. "டேய் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும்டா, நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். இதோ சூடு பண்ண உடனே குடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடுக்குறாங்க. அத குடிச்சுக்கிட்டே, "அண்ணா வெளிய ஒண்ணு நடந்தது. நீ அத கவனிச்சியா இல்லையாண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நான் அத பார்த்துட்டு தான்டா இருக்கேன். அதுலலாம் நீ எதையும் வந்து அ இன்வால்வ் ஆக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. "இல்லண்ணா உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. இல்லண்ணா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சோழனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு" அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசுறாரு. "ஆமாண்டா பாண்டி, நான் கூட இதை பார்த்தேன். அவங்க 2 பேரும் சேர்ந்தா நமக்கு சந்தோஷம் தாண்டா" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணா இது நடக்கணும்னு தானே நம்ம ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே எல்லாரோட மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது என்ன. அவங்க உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆனா இந்த வீட்ட விட்டு போயிடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோழன டிவோர்ஸ் வாங்குற விஷயமா வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அது வந்துட்டு எப்படியும் ஒரு 1/2 மாசமாவது ஆகும். அதனால தான் வந்து இங்க பொறுமையா இருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு இங்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அ இதுக்கிடையில இவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் மாறிட்டு வராங்க. அந்த டிவோர்ஸ் விஷயம் வர்றதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இவங்க முழுசா 2 பேரும் சேர்ந்துட்டா நல்லாயிருக்கும் இல்லைனா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சேரன் கிட்ட சொல்றாரு. "பரவாயில்லைடா பாண்டி, சோழனை பற்றியெல்லாம் உனக்கு அக்கறை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணா என்னதான் இருந்தாலும் நாங்கள் அண்ணன் தம்பிங்களாம் அடிச்சுக்கிட்டாலையும் அதுக்காக அவன் மேலே அக்கறை பாசம்லாம் இல்லாமல் போயிடுமாண்ணா. அதெல்லாம் ஒரு பாசத்தில் அடிக்கிற சண்டைடா" அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. "பரவாயில்லையடா, என்னதான் நீங்கள் அடிச்சுக்கிட்டாலையும் நல்லா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னென்ன சொல்கிற?" அப்படின்னு. "ஆமாண்டா, உன்ன மாதிரி தான் சோழனும், அவன் அப்பப்போ உன்னை பற்றி பேசுவான்" அப்படின்ற மாதிரி சேரன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அ சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில கடைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த பக்கம் பாத்ரூம்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு வர வந்து பாண்டியன் போயிடுறாங்க. அப்போ இங்கே நம்ம நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில், அதாவது கிச்சனுக்கு அதாவது வந்திருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்றதுக்காக. அப்போ வந்து பாண்டியனும் சேரனும் பேசிட்டு இருக்கிற விஷயத்த வந்து நிலா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அதை யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இவங்களோட மனசுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஆசையை வளர்த்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து பட்டும் படாத மாதிரியே நிலா வந்து இருக்காங்க. சோழனை ஒரு பக்கம் நிலாவுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க பேசுகிற விஷயத்த நினச்சு பார்க்குறாங்க. ஸோ வந்து நிலா வந்து இன்னும் முழுமையாக வந்து சேரன் சோழன் கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவுக்கு இன்னும் மனசுக்குள்ளே வரல. சோழன் மேலே கெட்ட அபிப்பிராயம் இருந்தது நிலாவுக்கு நிறையவே. அது போய் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு நிலாவுக்கு. அது மட்டும் தான் இப்போதைக்கு. அது வந்து காதலா மாறி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ சோழன் வந்து அதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியாச்சும் நிலாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நிலா வந்து அப்போது "அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "வாப்பா நிலா" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிண்ணா" அப்படின்னு. "பல்லவனுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல, நான் எழுப்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "விடுப்பா, அவன் காலேஜ் டைம் இன்னும் இருக்குல்ல, அவனை சோழனை விட்டு காலேஜில் கூட விட்டுற சொல்கிறா. அவங்க தூங்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி நான் அவங்கள எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாண்டியனும் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் இங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. சேரனுமே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சைட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போது வந்துட்டு சைட்டுக்கு போனால் வந்துட்டு அங்கே வந்து அனுஷ் வந்து இருக்காரு. அப்புறம் வந்துட்டு "என்ன பையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒன்றும் இல்லை அனுஷா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன பையா வீட்டில் விஷயத்த சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு. "என்னடா அனுஷு பட்டுன்னு எப்படி கேட்டுட்டேன், நான் போய் எப்படி வீட்டில் விஷயத்த சொல்ல முடியும், அதெல்லாம் இன்னும் இல்லைடா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன பையா சந்தாவுக்கும் உங்களுக்கும் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னதுக்கப்புறமும் இன்னும் வீட்டில் விஷயத்த சொல்லாமே இருக்கிறீங்களே, சீக்கிரமாக சொல்லி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல" அப்படின்ற மாதிரி அனுஷ் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம சேரன் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, "இல்லைடா இப்போ தானே இந்த விஷயம் முடிஞ்சு எல்லாரும், அதாவது வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி வருத்தத்திலே இருக்காங்க. உடனே எப்படி அனுஷி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை பையா, ஒரு கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நிச்சயம் போன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, அதாவது சந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது பையா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேச கொஞ்சம் தயங்குறீங்க. சரி பையா நான் வந்து பேசுகிறேன்" அப்படின்ற மாதிரி அனுஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சேரன் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாகவே இருக்காரு. ஸோ அவரால் தான் வீட்டில் வந்து விஷயத்த சொல்ல முடியல. ஸோ வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து நாம் இப்படி இந்த விஷயத்தை பற்றி எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாமல் சேரன் வந்து அமைதியாக இருக்காரு. ஸோ அனுஷ் வந்து வீட்டில் பேசுகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்காக எந்த ஒரு பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடியாக அவரே பொண்ணு பார்த்து எல்லா விஷயத்தையும் முடிச்சு நிச்சயம் வரைக்கும் போய் நின்னாரு. ஸோ அந்த தைரியம் இப்போ வந்து வரலை. ஏன்னா முழுமையாக வந்து சந்தா மேல அவருக்கு காதல் இருக்குது. ஸோ இதனால் வந்து வெட்கப்படுறாரு. அவருக்குள்ள சேரனுக்குள்ளேயும் காதல் முளைச்சிருக்கு. இதனால் வந்துட்டு அவர் வந்து தயங்கிக்கிட்டே இருக்காரு அமைதியாகவே வந்துட்டு.
அப்புறம் வழக்கம் போல் அவங்க 2 பேரும் வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் கண் விழிக்கிறாரு. கண் விழிச்சு பார்க்குறாரு. ஐயோ! டைம் என்ன 12 மணியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வீட்டுக்கே வந்துடுவாங்களே, எங்கே யாரையும் காணோம்? அப்போ எல்லாரும் வேலைக்கு போய் திரும்பவும் வந்துடுவாங்க போல இருக்கே, நாம தான் தூங்கிட்டோமா? ச்சே, நைட்டு முழுவா முழிச்சிட்டு இருந்தோம், இப்போ தூங்கிட்டோம். அடப்பாவி, இவனும் நம்ம கூட தானே முழிச்சிட்டு இருந்தான், எந்த நேரத்துலேருந்து வேலைக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பற்றி யோசிச்சுட்ருக்காரு சோழன் வந்துட்டு. டே பல்லவா அப்படின்னு. ஆனால் விடு, நான் எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு, டே இன்னைக்கு காலேஜ் கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு, போன இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் வந்து படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு நாளுக்கு காலேஜுக்கு போகலைன்னா எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சேரனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க தூங்கி எழுந்திரிச்சு வந்து சோழன் வந்து நாம் தான் காஃபி போடணுமா, நம்ம ஆளும் இல்லையா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சோழன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி வந்துட்டு பாண்டியனோட கடைக்கு போகிறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, டே பல்லவா, நான் பாண்டிய கடைக்கு போகிறேன், தூங்கிட்டுருக்க அந்த ஆள் வெளியில் தான் இருக்கார், பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் கடையில் போய் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப டல்லாகவே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா வானதிக்கும் பாண்டியனுக்கும் பிரச்சனை. ஸோ எப்பயுமே வானதி தொண்ணு பேசிக்கிட்டு ஃபோன் பண்ணி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நினச்சி வந்து வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பார். அண்ணனோட வாழ்க்கையில் நடந்ததுக்கு இவ ஒரு காரணம், இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு கோவத்தில் தான் வந்து நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போது சோழன் வராரு. சோழன் வந்ததை கூட கவனிக்காமல் இவர் பாட்டுக்கு இவர் உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிற பாண்டியனை எழுப்புறாரு. டே என்னடா ஆச்சு அப்படின்னு. டே வாடா, எந்திரிச்சு இப்போ தான் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரிடா, நீ என்ன நான் வந்தது கூட கவனிக்காமல் என்னமோ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோழன் வந்து கேட்டுட்ருக்காரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இன்றைக்கி ஆள் வரலையா, அதுக்கு தான் இப்படி வச்சிருக்கியா மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு, டே அவளை பற்றி பேசாமல் நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னடா 2 பேருக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வானதி வரலையா அப்படின்னு. இல்லை வானதி வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அதான் இப்படி இருக்கான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சோழனே பேசிகிட்டு இருக்காரு கண்ணன் ப்ரோ கிட்ட. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க. பாண்டியன் எடுக்கிறதே கிடையாது. டே வானதி தான் ஃபோன் பண்ணுறாளாட்டுங்குது, எடுத்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. டே வேடா அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டே என்னடா சண்டை உங்கள் 2 பேருக்குள்ளே, எடுத்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. டே அண்ணன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் அவள் தானே, அவள் எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி மட்டும்தானே யோசிக்கிறா, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா, நான் அவகிட்ட நீ பேச போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சோழன்கிட்ட சாரி பாண்டியன் வந்து சோழன்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு டே விழுடா, ஏதோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு, எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு, ஃபோன் அடிச்சுட்டே இருக்க பாரு எடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோழன் கேட்குறதே கிடையாது, பாண்டியனை அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுடுறாரு. அப்போ வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி பார்க்குறாங்க. பாண்டியன் எடுக்கல அப்படின்ன உடனே வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் பாண்டியனை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாண்டி லவ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சால் கூட போல்டாக இருந்த வானதி இப்போ பாண்டியனை நல்லா லவ் பண்ணிட்டு இப்போ அவன் புரிஞ்சுக்கல, சண்டை போடுறான் அப்படின்ன உடனே மனசை கேட்காம வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூசைட் பண்ண துணிஞ்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு தப்பான முடிவு எடுத்த உடனே என்னம்மா ரொம்ப நேரமாக உள்ளே இருக்கா, வெளியில் வரவே இல்லை அப்படின்னு வசந்த் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் கேட்டுட்டு வானத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்காக உள்ளே கதவு ஓப்பன் பண்ணுறாங்க, திறக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, கூப்பிட்டு திறக்காமே இருக்கா, என்னதான் சண்டை போட்டாலும் கதவு திறப்பாளே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வானத்தை கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அப்போது என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாக வந்து அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய அப்பாவை வர சொல்லி அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அண்ணா பாண்டியண்ணே அங்கே பாருண்ணே, வானத்தோட ஃபேமிலியெல்லாம் இதோ ஆட்டோவில் அழுதுகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ வந்து சொல்கிறாரு. அப்போது எங்கடா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வானதியை வந்து மடி மேலே போட்டுக்கிட்டு அவங்களுடைய அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. அவருடைய அண்ணன் பின்னாடி போகிறாரு, அவருடைய அப்பா வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்த உடனே பாண்டியனுக்கு ரொம்ப மனசு வதறது. டே என்னடா ஆச்சு, இப்போ தானே உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா வானதி, அதுக்குள்ளே அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலையேடா வாடா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து போகிறாங்க. டே என்னடா இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலையேடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உனக்கு ஃபோன் பண்ணால் நீ தான் எடுக்கல, ஏதாச்சும் எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பேசிகிட்டே போகிறாரு. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இதை பார்த்த உடனே என்னடா இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா
அவங்களும் போய் நிற்கிறாங்க. அப்போ தான் இவங்க அதாவது அவங்க இறங்கி வண்டியில் வந்துட்டு வானதி வந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. டாக்டர் என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தடையில என்னமோ பண்ணிக்கிட்டா போல இருக்குது, கண்ணே திறக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க சொன்ன உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ஏதோ சாப்பிட்ருக்காங்க போல இருக்குது, அதாவது சாக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே இவங்களோட ஃபேமிலியில் எல்லாரும் வசந்த் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. காப்பாற்றுங்க டாக்டர் எப்படியாவது அப்படின்னு உடனே வானதி உள்ளே வந்துட்டு டாக்டர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போது இந்த விஷயத்த இங்கே வண்டியை நிறுத்திட்டு போனவங்க வானதி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டு பாண்டியன் உடஞ்சு போய் என்னடா வானதி இப்படி பண்ணிடுச்சு, ஃபோன் எடுக்கலன்றதுக்காக இப்படி இந்த அளவுக்கு போகுமா வானதி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அங்கே உடஞ்சு போய் உட்காந்துடுறாரு. ஸோ அப்போ சோழன் வந்து கேட்குறாரு, என்னாச்சுடா வேறு ஏதாச்சும் சண்டை போட்டிங்களா, ஃபோன் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே வானதி இப்படி பண்ணிடுச்சா அப்படின்ற மாதிரி சோழன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ பாண்டியன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு, அப்போ நம்ம வந்து நேற்று சண்டை போட்டதுலேருந்து ஃபோன் எடுக்கல அப்படின்னு உடனே இப்படி பண்ணிட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வானதிக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.